ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். நம்ம பேங்கிங் அவேர்னஸில் வந்து இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை தொடர்ந்து நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பேங்க்னா என்ன? பேங்க் அப்படிங்கிறது என்னது? இட்ஸ் அ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? பேங்க்ல போய் டெபாசிட்டும் பண்ணலாம். அதே டைம்ல நான் என்ன பண்ணலாம்? லோனும் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு தான் என்ன பண்றோம்? பேங்க்கை வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ பேங்க்கோட ஒரு ரெகுலேட்டர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்தியன் பேங்க்கோட ரெகுலேட்டர் வந்து ஆர்பிஐ. ஓகேவா? ஸோ இது ரொம்ப காமனான பேசிக்கான கொஸ்டின் தட் வி ஷுட் நோ. ஸோ அசெட். அசெட்னா என்ன? நார்மலாகவே அசெட் அப்படின்னா என்ன அர்த்தம்? சொத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா? அப்போ அந்த பேங்க்குக்கு வந்து அசெட் எது? இப்போ எனக்கு கேட்டோம் அப்படின்னா இப்போ நார்மலாக ஹியூமனோட அசெட் என்ன? ஒரு காராக இருக்கலாம், ஒரு லேண்டாக இருக்கலாம், இல்லைனா ஒரு வீடாக இருக்கலாம், ஹவுஸாக இருக்கலாம், ஜுவல்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி நம்மளோட அசெட்ஸ் வந்து நிறையா இருக்கும். பட் பேங்க்கோட அசெட் எது? பேங்க்கோட சொத்து எது அப்படின்னா எது வந்து நமக்கு இன்கம் கொண்டு வந்து கொடுக்குமோ அதுதான் என்னது? அசெட். அப்போ பேங்க்கோட அசெட் எது? லோன்ஸ். ஒய்? பிகாஸ் நம்ம வந்து போய் என்ன பண்ணுறோம்? பேங்க்கு கிட்ட வந்து லோன் வாங்குறோம். அப்படி லோனை வாங்குறப்போ அதுக்கு மாதம் மாதம் என்ன பண்ணுவாங்க? வட்டி பிடிப்பாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் தான் என்னது? பேங்க்கோட ஒரு இன்கமாக இருக்குது. ஸோ அதுதான் என்னது? அசெட் ஃபார் பேங்க். ஸோ விச் இஸ் நத்திங் பட் லோன்ஸ் ஆர் தி கிரேட்டஸ்ட் அசெட்ஸ் ஃபார் தி பேங்க். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ லோன்ஸ் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ இன்கம் வரும். ஸோ அவங்களோட அசெட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, லெண்டிங் ஆக்டிவிட்டீஸ் ஆர் த பெஸ்ட் வே டு ஏர்ன் இன்கம் ஃபார் பேங்க்ஸ். ஸோ எந்த லோன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதெல்லாம் ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு. அப்போ அசெட் ஃபார் பேங்க் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் லோன்ஸ். ஓகேவா? லயபிலிட்டிஸ். லயபிலிட்டிஸ்னா என்னது? செலவு செய்யறது. எதுக்காக செலவு செய்வாங்க? இப்போ நான் போய் பேங்க் கிட்ட இருந்து காசு வாங்கினா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? என்னோட அக்கௌண்ட்ல இருக்கிற அமௌண்ட்டை இன்ட்ரெஸ்டா பிடிப்பாங்க. இன்கேஸ் நான் என்ன பண்றேன்? பேங்க் கிட்ட என்னோட காசை கொடுத்து வச்சிருக்கேன். அப்ப என்னோட காசை நான் கொடுக்கறப்போ எனக்கு பேங்க் என்ன செய்யணும்? மாசம் மாசம் வட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்ப அது வந்து என்னது? பேங்கோட செலவு. அப்போ டெபாசிட்ஸ் தான் என்னது? பேங்கோட செலவு, which is liabilities. ஸோ கொஸ்டின் வந்து நமக்கு எப்படி கேட்பாங்க இன்டர்வியூவில் அப்படின்னா வாட் இஸ் அசெட் ஃபார் பேங்க் அண்ட் வாட் இஸ் லயபிலிட்டி ஃபார் பேங்க். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? இந்த இடத்துல வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, எது அசெட் எது லயபிலிட்டி ஃபார் பேங்க் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அப்போ டெபாசிட்ஸ் வித் த பேங்க் ஆர் லயபிலிட்டிஸ் ஃபார் தி பேங்க்ஸ். எதனால? பிகாஸ் பேங்க்ஸ் ஹாவ் டு கிவ் த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார் த ரெஸ்பெக்டிவ் அமௌண்ட் டெபாசிட்டட் பை தி கஸ்டமர். ஸோ இப்போ நான் போய் என்ன பண்ணுறேன்? பேங்க் கிட்ட வந்து என்னோட அமௌண்ட்டை கொடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னா மந்த்லி அதுக்கு பேங்க் என்ன பண்ணணும்? எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் பே பண்ணணும். அப்போ அது வந்து பேங்கோட செலவா இருக்குது. அதுதான் என்னது? லயபிலிட்டி. ஸோ டெபாசிட்ஸ் ஆர் த லயபிலிட்டிஸ் ஃபார் தி பேங்க் அண்ட் லோன்ஸ் ஆர் தி அசெட்ஸ் ஃபார் தி பேங்க். ஓகேவா? அடுத்து பாருங்க, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்னா என்ன? ஸோ அசெட்டுக்கும் லயபிலிட்டிக்கும் இடையில இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ் தான் என்னது? நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். ஸோ அந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா பேங்கிங் சிஸ்டமில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பேராமீட்டராக இருக்குது. எந்த பேங்க் சர்வே ஆகணும்னாலும் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் எப்படி இருக்கணும்? கரெக்டான ஃபார்மேட்டில் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அசெட் வந்து என்னது? லோன். லயபிலிட்டி வந்து என்னது? டெபாசிட். இப்போது அசெட் வந்து எனக்கு 5 இருக்குது, லயபிலிட்டி வந்து எனக்கு 4 இருக்குது அப்படின்னா 5 - 4 1. இந்த 1 தான் என்னது? பேங்கோட ப்ராஃபிட். அதே இது அசெட் வந்து என்ன ஆகிடுது? எனக்கு 4 இருக்குது. பட் செலவு வந்து எப்படி இருக்குது? எனக்கு 5 இருக்குன்னா -1 தான் என்னோட ஆன்சராக இருக்குது. அப்போ -1 அப்படின்னு சொல்லி வர்றப்போ அந்த பேங்கிங் சிஸ்டம் என்ன ஆகுது? கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பாசிட்டிவ் ரேட்டில் இருக்கணும். ஸோ இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3% வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் அந்த பேங்கிங் சிஸ்டம் வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக போய்கிட்டு இருக்கும். இன்கேஸ் மோஸ்ட் ஆஃப் த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் எப்படி இருக்குது? 2.2லேருந்து 2.7 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பேங்க்ஸால் என்ன செய்ய முடியாது? அவங்களோட ப்ராஃபிட்டை அச்சீவ் பண்ணவே முடியாது. ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் எவ்வளோ இருக்கணும்? +3% இருக்கணும். ஸோ அசெட்னா என்னன்னு பார்த்தோம், லயபிலிட்டினா என்னன்னு பார்த்தோம். அதை கம்பேர் பண்ணி நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்னா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம்.
இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கமிட்டிஸ் இன் பேங்கிங் சிஸ்டம். ஸோ நம்மளோட இந்தியன் பேங்கிங் சிஸ்டம் வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ரூட் எடுத்து வர்றதுக்கு எந்தெந்த இம்பார்ட்டன்ட் கமிட்டிஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ இம்பார்ட்டண்ட்டான கமிட்டிஸை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். பீமல் ஜலான் கமிட்டி. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா டு ஸ்க்ரூட்டனைஸ் தி அப்ளிகேஷன் ஃபார் நியூ பேங்க் லைசன்ஸ். ஸோ இன் கேஸ் இஃப் எனி பேங்க் ஹஸ் டு பி எவால்வ்ட் இன் த சொசைட்டி தென் அதுக்கான ஒரு அப்ளிகேஷனை வந்து கொண்டு வந்த கமிட்டி வந்து என்னது, பீமல் ஜலான் கமிட்டி. ஓகேவா? ஸோ பீமல் ஜலான் கமிட்டியை பற்றி கேட்டாங்கன்னா இன் ஆர்டர் டு ஸ்க்ரூட்டனைஸ் தி அப்ளிகேஷன் ஃபார் நியூ பேங்க் லைசன்ஸ் பீமல் ஜலான் கமிட்டி ஹஸ் பின் ரிப்போர்ட்டட். ஓகேவா? ஆர்வி குப்தா கமிட்டி. ஆர்வி குப்தா கமிட்டி வந்து எதுக்காக அப்படின்னா கிசான் கிரெடிட் கார்டுக்காக. ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நரசிம்மன் கமிட்டி. ஸோ நரசிம்மன் கமிட்டி வந்து எதுக்காக, ரிஃபார்ம்ஸ், பேங்கிங் செக்டரோட ரிஃபார்ம்ஸே என்னது நரசிம்மன் கமிட்டி மூலமாக தான் கொண்டு வந்தாங்க. அகெயின் ஆர்வி குப்தா கமிட்டி. ஆர்வி குப்தா கமிட்டி கிசான் கிரெடிட் கார்டும் கூட இன்னொன்று என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஸ்மால் சேவிங்ஸும் சேர்த்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஆர்எஸ் குஜ்ரால் கமிட்டி. ஆர்எஸ் குஜ்ரால் கமிட்டி வந்து எதுக்காகனா எம்எஸ்எம்இ செக்டாரை வந்து பூஸ்ட் பண்ணணும், அதோடைய எக்ஸ்போர்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செய்யணும். ஸோ அதை கொண்டு வந்தது தான் என்னது, ஆர்எஸ் குஜ்ரால் கமிட்டி. அடுத்து பாருங்க ஏ கோஷ் கமிட்டி. ஏ கோஷ் கமிட்டி வந்து என்ன அப்படின்னா பேங்க்ல வந்து ஃப்ராட் நடந்தாலோ அல்லது மால் ப்ராக்டிஸ் நடந்தாலோ அதுக்கான ப்ரிவென்ஷன் அண்ட் ப்ரிகாஷன் மெத்தட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தது தான் என்னது, ஏ கோஷ் கமிட்டி. அடுத்து பாருங்க ரட்டன் பி வட்டல் கமிட்டி. ஸோ இந்த கமிட்டி வந்து எதுக்காக அப்படின்னா டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்க்காக. ரகுராம் ராஜன் கமிட்டி. இது வந்து ஃபினான்ஷியல் செக்டர் ரிஃபார்ம்ஸுக்காக. ஸோ இந்த கமிட்டிஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப important that we should remember while attending the interview. So in this video we have discussed about what is asset for bank and liability for bank, net interest margin, இதோட சேர்த்து important committees that involved in Indian banking systems. Okay வா? So hope this session is useful and thank you for watching.